அல்லாஹ் தன் அருள்மறையான் திருமறையில 3வது அத்தியாயம் 134வது வசனத்துல சொல்றான், வல் காலிமீன கைல வல் ஆஃபீன அனின் நாசி வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். கோபத்தை அடக்கிக் கொள்பவர்களையும் மனிதர்கள் செய்யும் தவறுகளையும் மன்னிப்பவர்களையும் இப்படி அழகாக நன்மை செய்பவர்களே அல்லாஹ் நேசிக்கிறார். எனது அருமை தாய்மார்களே, கேட்டீங்களா? கோபத்தை அடக்கிக் கொள்பவர்களையும் மனிதர்கள் செய்யும் தவறுகளையும் மன்னிப்பவர்களையும் தான் அல்லாஹ் நேசிக்கிறேன்னு சொல்றான். இந்த உலகத்துல சிறியவங்களிலிருந்து பெரியவங்க வரையும் கோபம் அப்படிங்கிற தீய குணம் அதிகமாகிக்கிட்டு மன்னிக்கிற நற்குணம் புரிஞ்சுக்கிட்டும் இருக்கு. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. ஆமீன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து எனக்கு உபதேசிங்கள் என்று கேட்டபோது நபி அவங்க கோபம் கொள்ளாதே என்று சொன்னார்கள். அந்த மனிதர் மீண்டும் மீண்டும் பல முறை எனக்கு உபதேசிங்கள் என்று கேட்டபோது நபி அவர்கள் கோபம் கொள்ளாதே என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ் புகாரி, திர்மிதி, அஹ்மது போன்ற நூல்களில் பதிவாயிருக்கிறது. நபி அவர்கள் திரும்ப திரும்ப கோபம் கொள்ளாது என்று சொன்னதிலிருந்து நம்ம கோபத்தின் விளைவு எவ்வளோ பெரியது என்று புரிஞ்சுக்கலாம். அல்லாஹ் தான் திருக்குறானில் சொல்றான், வல்லதீன யஜ்தனிபூன கபாயிரல் இஸ்மி வல் ஃபவாஹிஷ ஃபஈதா மா கலிபுஹும் யாஃபிரூன். இறை நம்பிக்கையாளர்கள் செய்யும் தவறுகளிலிருந்தும் மானக்கேடானவற்றிலிருந்தும் தாம் கோபம் அடையும் பொழுது மன்னிப்பார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். மனிதனின் இயல்பான குணங்களில் கோபம் மிகவும் ஆபத்தானது. இது ஷைத்தானின் மிகப்பெரிய ஆயுதம் என்பதை புரிஞ்சுக்கணும். ஒரு சிறந்த அறிவாளி கூட இந்த கோபம் குருடனா மாத்திரம். பொதுவாக கோபம் கொண்டாங்க தன் நிலையை இழந்துருவாங்க. ஒரு வகையில கோப காரணம் பைத்தியக்காரணம் ஒன்றுதான். இந்த கோபம் ஷைத்தானால் ஏற்படக்கூடியது. ஷைத்தான் நெருப்பால் படைக்கப்பட்டவன். நெருப்பை தண்ணீரால் தான் அணைக்க முடியும். அப்ப உங்களுக்கு கோபம் வந்தா குழி செஞ்சு கொள்ளுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அறிவிக்கிறாங்க, யூதர்கள் சிலர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து அபுல் காசிமே அஸ்ஸலாமு அலைக்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நம்ம அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிதான் சொல்லுவோம். அவங்க கொஞ்சம் மாத்தி அஸ்ஸலாமு அலைக்க உமக்கு மரணம் உண்டாகட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அலைக்கும் நீங்கள் சொன்னது எல்லாம் உங்களுக்கே உண்டாகட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு பக்கத்தில் இருந்த ஆஷர் இல்லா அந்த யூதர்களை சபிக்கும் விதமா அலைக்கு முஸ்ஸாமோ பத்தாமோ உங்களுக்கு மரணமும் இழிவும் உண்டாகட்டும் என்று சொன்னார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஆயிஷாவே, நீ இப்படி அருவருப்பாக பேசுவதாக இருக்காது என்று கண்டித்தார்கள். அதற்கு ஆயிஷா இல்லா அவங்க அந்த யூதர்கள் சொன்னது